ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து பசங்களை வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு போவாங்க. எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும். இப்படி தான் வந்து லாஸ்ட் இயரை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்தா நிறைய பசங்களுக்கு ஐயில் ப்ராப்ளம். காரணம் என்னென்னா, கிட்ட பார்வை தெரியல, தூர பார்வை தெரியல, தலை வலிக்குது இப்படின்னு சொல்லிட்டு லீவ் வேறு போடுறாங்க. இப்போ நிறைய பசங்க கண்ணாடி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம், பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க கையில் வந்து ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு பார்க்க சொல்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்தது. நம்மளாம் வந்து அந்த காலத்தில் டிவி பார்ப்போம், ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்ததில்லை. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபோனு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, உணவு முறை. நம்மளுடைய உணவு முறையை வந்து நல்ல முறையில் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கேரட்டு இந்த மாதிரி கண் ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம கண் சம்மந்தமான சாப்பாடுகள்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறத தவிர்த்துட்டோம். ஒரு கீரை வகைகள், காய்கறிகள், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இப்போ கொடுக்குறதே இல்லை. அப்போலாம் வந்து நம்ம நிறைய ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்டோம், அதனால் தப்பிச்சிட்டோம். அப்போ சாப்பிட்ட உணவு வேறு, 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது வேறு, இப்போ சாப்பிட்ற உணவு வேறு. அதனால பேரண்ட்டு இதை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா வந்து பசங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. இப்போ 4th படிக்கிற பசங்க கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் நான் பார்க்குறேன், 4th படிக்கிற பசங்கள்லேருந்தே கண்ணாடி. அது அவங்க வயசுக்கு கண்ணாடி போட்டு எப்போ அவங்களுக்கு நாட்கள் போக யோசிச்சு பாருங்கள். அதனால் பேரண்ட் இதை கொஞ்சம் கவனிங்க. பசங்களுக்கு வந்து ஃபுட்டில் தான் நம்ம மாற்றி கொண்டு வர முடியும், வேறு வழி இல்லை. இப்போ ஃபோனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்மளாம் ஆளாக்கப்பட்டுட்டோம். அதனால் குழந்தைகளுக்கு சாப்பாடு முறையில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் பேரண்ட்டு கவனிங்க. ஸ்கூலில் சாப்பிட்றாங்க, ஓகே. ஸ்கூலில் வந்து பயிர் வகைகள் நிறையா நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான் போடுறாங்க. ஆனால் வீட்லேயும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்லங்க. அதனால் எல்லா பேரண்ட்டுக்கும் இதை நான் கேட்டுக்கிறேன். உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் பாருங்கள். அதேமாரி ஐ செக்கப்பும் பண்ணிக்குங்க. தேங்க்யூப்பா.